இப்போ வந்து நான் பாலத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. வெட்ட வெளியில் அப்படியே காற்றோட்டமாக இந்த இடத்துல நானும் ஒருக்கா இந்த இடத்துல நின்று பிள்ளையாரை பார்த்துட்டு, ஆனால் இது இயற்கையாக அப்படியே தண்ணி வாத்தி உப்பா சரியான பயமாக இருக்குது அதில் மேலே போய். வணக்கம். யாழ்ப்பாணத்திலேருந்து மன்னாருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தெரியும், கேரதீவு சங்குப்பட்டி பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்து இப்போ திருத்த வேலைகள் இடம்பெறுது. என்ன மாதிரி அந்த நிலைமைகள் காட்டத்தான் போய்கொண்டிருக்கிறேன். போய் உங்களுக்கு காட்டுறேன். நாவற்குழி கேரதீவு மன்னார் A032 வீதியில் உள்ள சங்குப்பட்டி பாலத்தில் அவசர திருத்த வேலைகள் நடைபெறுவதால் அவ்வீதியூடாக கனரக வாகனங்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிரமத்திற்கு வருந்துகிறோம். 3 மொழியிலையும் போட்டு மோட்டர்பைக் போகலாம். யாழ்ப்பாணத்திலேருந்து மாலையில் வலிக்கிட்டு சங்குப்பட்டி பாலத்தை காட்டுவோம்னு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து பாலத்தை அண்மிச்சிட்டேன். பல இடங்களை தாண்டி வந்து அண்மித்த பகுதியில் உங்களுக்கு பாலத்துக்கு கிட்ட போகிறேன். உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். மெதுவாக செல்வோம்னு சொல்லி முன்னுக்கே போட்டெல்லாம் போட்டிருக்கு. இங்கால போனால் இங்கால வாகனங்கள் வேலைக்கு வர வாகனங்களோட வருகுது. அந்த இடத்துல வேலை செய்கிற இந்த பாருங்கள், இந்த வாகனம் வந்து அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஆக்களை ஏற்றி இறக்கிறது அப்படியான அவர்களுக்கான விநியோகங்களை செய்கிற வாகனமாக இருக்குது. அதில் நான் கொஞ்சம் நின்று நிதானித்து தான் போகிறேன். அங்கால போயிட்டு அங்கால என்னென்ன எல்லாம் இருக்குது ஒவ்வொரு காட்சியில் காட்டுறேன். இப்போ வந்து நான் பாலத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. வேறு வாகனங்களும் வந்து கொண்டிருக்குது. ஆனால் இதில் கனரக வாகனங்கள் செல்ல தடை என்று போட்டிருக்குது. பஸ்ஸில் எல்லாம் பாராக்களை வந்து கீழே இறக்கி இப்போ இந்த அங்கால போய் ஏற்றி அப்படி தான் போகிறதாம்னு சொல்லிங்கன்னா இதில் கேட்ட இடத்துல சொல்லிச்சுன்னா இப்போ வந்து நான் இப்போ அந்த பாலத்தில் போய்கொண்டிருக்கிறேன். சரியான ஒரு காற்று பாருங்கள். அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறன்றதை அடைகிறதுக்கு அந்த அறிஞ்சு கொள்றதுக்கு அங்கே அந்த பாருங்கள் அந்த தகரம் மாதிரி அடிச்சிருக்கு. இங்கே பக்கத்தில் இடப்பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதால் தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மெட்டாக்களுக்கும் ஷேர் பண்ணி தெரிவித்து கொள்ளுங்க. இப்போ தூர இடங்கள்லேருந்து ஏதாச்சும் மன்னார்லேருந்து அந்த இடங்கள்லேருந்து ஏதாவது பெரிய லொரிகளில் ஏதாவது ஏற்றி கொண்டு வரேன்னு சொன்னால் அவங்க திரும்பி போகிறது சரியில்லை தானே. இப்போ வேறு பாட்டு வழியால் சுற்றி இணையினாலே தானே வரணும். அப்போ இந்த செய்தியை தெரிவிங்க. இப்போ வந்து பாலத்தால் இறங்கி அங்கால போய் கொண்டிருக்கேன். இந்த இடங்களும் ஒரு இந்த கேரதீவு இந்த பகுதியை கொஞ்சம் சுற்றுலாத்தலம் மாதிரி நல்ல அழகான பகுதி. இப்போ இந்த இடங்களையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இங்கால வந்து பார்த்தா சோலார் லைட் அப்படி இருக்குது. அப்போ நல்ல வெளிச்சமாக இருக்கும். இந்த நேரமும் இந்த இடங்களில் வந்து நைட்டில் வந்து இந்த சோலார் லைட்டுகளால் வெளிச்சத்தை காணக்கூடியமாக இருக்கும். அங்கால இப்படியே தாண்டி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பகுதியை பார்க்க முடிஞ்சது. அந்த சுற்றுலா பிரயாணிகள் வரும் பொழுது அமரக்கூடியதான பகுதி. நல்ல வெட்ட வழியில் அந்த இருக்கைகள் அமைச்சு அழகாக அமைச்சிருக்கணும். அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுமென்று தான் போய்கொண்டிருக்கிறேன். அதை மாதிரி இங்கால இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன்னா அதையும் உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுறேன். இயற்கையான ஒரு விஷயம். அதை உங்களுக்கு பார்க்கும் பொழுது சர்ப்ரைஸாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருங்க. இப்போ நான் அந்த இடத்த அந்த சுற்றுலா பயணிகள் வந்து இருக்கிற இடத்த அண்மிச்சு கொண்டிருக்கிறேன். இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும். இந்த இடத்துல வந்து இந்த பகுதிகள் சார்ந்த மக்கள் மீன்பிடி தொழிலை செய்யணும். அந்த வள்ளம் என்று சொல்லப்படுற சின்ன ஓடத்தில் தான் வந்து அதை செய்து இந்த இடங்கள்லேயே கொண்டு வந்து மீன்களை எல்லாம் விற்கிறது வளமை. அந்த காட்சிகளையும் இங்கே பார்க்க முடிஞ்சது. சில காலங்களில் அதிகமானவர்கள் விற்பார்கள், சில நேரங்களில் குறைந்தவர்கள் தான் விற்பார்கள். இதில் போய் பார்க்குறோம். இதில் நீண்ட பேர் போய் கொண்டிருக்கிறோம். சரியான காற்று. இப்போ சோழக காற்று பிறந்ததால் வந்து எந்த நேரமும் காற்று வீசி கொண்டிருக்குது. இந்த பாலத்தில் போகும் பொழுது பெருசாக தெரியலை. ஆனால் கீழே இருந்து போகும் பொழுது இந்த காற்று அமுக்கம் சரியாக தெரிஞ்சது. இப்போ வந்து அந்த இருக்கைக்கிழமை இந்த இடங்களுக்கு போயிட்டேன். இந்த வேறுங்க அந்த வீதியிலேயே அப்படி ஒரு பக்கமாக வந்து அந்த கல்களை கொட்டி அந்த இதை அமைச்சிருக்கிறேன் சிறப்பாக. அந்த வெட்ட வெளியில் அப்படியே காற்றோட்டமாக இந்த இடத்துல இப்போ நான் இப்போ திருப்பி போய்கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல அந்த இருக்கைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் இந்த டைமில் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் செல்ல இந்த இடங்களுக்கு அதிகமானவர்கள் வருவார்கள். இந்த பகுதியில் சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்குது. அதில் நான் நினைக்கிறேன் அதில் ஏதாவது செக்யூரிட்டி ஆக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடங்களுக்கு போகலாம். இதில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல வித்தியாசமாக ஏதாவது வழிபாட்டு இடங்கள் அப்படி இந்த இடத்துல பாருங்கள். இதில் ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அதில் பெரிய ஆலமரம் தான் இருக்குது, அரச மரம் இல்லை. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய ஆலமரம் இல்லை, ஒரு அளவானதான். இங்கே பக்கத்தில் வந்து பிள்ளையார் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடங்களில் பயணிக்கிற மக்களுக்கு ஒரு அதாவது வழிப்பிள்ளையார்ன்னு சொல்லுவினோம். பிள்ளையார்கிட்ட வேண்டி வழிபட்டுட்டு போவினோம். நானும் ஒருக்கா இந்த இடத்துல நின்று பிள்ளையாரை பார்த்துட்டு வலிக்கிறேன். திரும்பி போகும்பொழுதும் காட்டுறேன் இந்த காட்சியில்.
மறுபடியும் இப்போ சங்கப்பட்டி பாலத்தில் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். எங்கிட்ட சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் நோக்கி. இதில் வந்து பாருங்கள், இப்போ பாலத்தில் மேலே ஏறுற அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியும். அதை முக்கியமாக காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்தது முன்னால் இந்த விரைக்குள்ள இடப்பக்கத்தால் தான் அந்த வேலைகள் நடப்புது பாலத்தின் மேன் பகுதியில். இதில் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறதே அப்படியே தெரியும், ஒரு சத்தத்தோடு. அதில் அந்த அதாவது ரீல் பண்ணுற மாதிரியானது இந்த பாருங்க, அதில் அந்த தூசியெல்லாம் படிஞ்சிருக்குது. அது வேலை நடந்து கொண்டு இருக்குது, பறந்து கொண்டு இருக்குது. அந்த வாகனங்கள் எல்லாம் போய்க்கிறதுக்கு எல்லாம் பறந்து கொண்டு இருக்குது. அப்போ சரியான பயமாக இருக்குது, அதில் மேலே போய்க்கல. இதை இப்போ போய்கொண்டிருக்கிறது. அங்கால போய் உங்களுக்கு அந்த இயற்கையான பலமும் ஒன்று இருக்குது. முக்கியமாக அதை காட்டத்தான் மீண்டும் திருப்பி அவசரமாக வந்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல போய் உங்களுக்கு நடந்து போய் அந்த வளத்தை காட்டுறேன். பல பேர் இந்த இதை காட்டியிருக்க மாட்டினோம். உங்களுக்கு அங்கால போயிட்டு எல்லாம் படிவாக காட்டுறேன். பாருங்கள், இந்த வேலைக்கு எவ்வளோ பேர் ரெண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி தொடர்ந்து வாங்கோ. சரி, இப்போ மோட்டர் பைக்கை விட்டுட்டு நான் இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் என்ன விடயத்தை உங்களுக்கு காட்டின்னு சொன்னால், அந்த கரையிலேயே கேரதீவு ரோட்டின் அந்த கரையிலேயே உப்பு விளைஞ்சிருக்குது. உப்பு வந்து பல இடங்களில் செயற்கையாக விளைவிக்கிறது, விட ஆனையரவிலே எல்லாம் இயற்கையாக விளைகிறது. புத்தளத்தில் அப்படி பல இடங்களில் இலங்கையில் வளங்கள் இருக்குது. இந்த அப்படியான உப்பு வந்து ஆனையரவு உப்புக்கு ஒரு தனித்துவமான ஒரு பேரே இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த கேரதீவு வீதியிலேயே வந்து உப்பு விளைஞ்சிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அள்ளி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அங்கால பகுதியில் வந்து செயற்கையாக விளைவிக்கிற செயற்பாடு நடக்குது. ஆனால் இது இயற்கையாக அப்படியே தண்ணி வாத்தி உப்பா அப்படியே விளைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த உப்பை அப்படியே நாங்கள் பயன்படுத்தலாம். அது வந்து ஏதாவது போட்டு அப்படி செய்யணும். அந்த சேறு கீழே சேறு இருக்கு, மெல்லமாக நடந்து தான் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த உப்பு வெளிநாடுகளோட பார்க்க இயற்கையாக வடபகுதியில் இதங்களுடைய வளம். இதை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இயற்கையாக இப்படியெல்லாம் வளங்கள் இருக்கிற இடத்துல நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லிக்க உங்களுக்கு அதை காட்டத்தான் இப்போ நான் இங்கே நான் சங்கப்பட்டி பாலத்தை காட்டிட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த சங்கப்பட்டி பாலத்தின் நிலைமையும் இருக்கா தெரிவிங்க, அப்படி வேலையில் நடக்குதுன்னு சொல்லி பிரயோசனமாக இருக்குமான்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து வந்து இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நான் போடுவேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.